ஹாய் டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். டேய் கிரி, என்னடா ம் ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ ரவுண்ட் 3 வந்து F1ல ஆமா வந்து கொஞ்சம் அரசல் முடிஞ்சிருச்சு. புரசலா போய் ஒன் சைடா நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள ஆமா போலாம். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து ஆமா எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホばっか டிகிரி இன்னைக்கு ரேஸ் பார்த்தனா ஒரு மாதிரி வெதரும் கொஞ்சம் கொஞ்சம் டம்மியா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி மந்தமா ஆமா மப்பும் மந்தாரமா இல்லடா, இருந்துச்சு மழை வெதர். மழை வர போறேன்னு நான் அதான் சொன்னாயே, நான் வரல. மப்பும் மந்தாரமா இருந்துச்சு வெதரு. ம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்துட்டு 2 பேர் இருந்தாங்க அந்த ரேஸ். இந்த 2 பேர் தான் அந்த இந்த ரேஸே வந்து 3 பேருக்குள்ள தான் நடந்துச்சு. ஆமா மித்தவங்கலாம் வந்து நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். நான் ஒரு ஃபெராரி எனக்கு பிடிச்சிருந்தாலுமே ஃபெராரிக்கு இவங்களுக்கு டிஸ்டன்ஸை பார்த்தோன்னா ஒரு 10 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஆமா மித்தவங்க அதான் சொல்றேன். முன்னாடியே சொன்ன ம் மாதிரி இந்த 3 பேத்துக்குள்ளதான் ரேஸே. அதுல 2 பேர் இருக்காங்க. அவங்க கார் வந்து ஒரு மாறு இருக்கு. அது மாதிரி அவங்களுக்கு பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஆர்எஸ்ஏ அவங்க காருக்கு தேவை தேவை கிடையாது. கிடையாது. அது வந்து உண்மையா சொல்லணும்னா வந்து நேத்து வந்து மேக்ஸ் வந்து போல் பொசிஷனை வந்து லீட் பண்ணதும் இன்னைக்கு வந்துட்டு இது பண்ணதும் வந்து மேக்ஸோட சொந்த ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான். அது வந்து எந்த ஆமா மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இல்ல நீ ம் நான் வந்துட்டு இல்லடா பார்த்திருப்பேன். நிதிஷ், நீ யோசிச்சு பாரு. இப்ப ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம், முன்னாடி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, பின்னாடி நீயும் அஸ்வந்த் வரீங்கன்னா என் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. அந்த மாதிரிதான் அவங்க வந்தாங்க. அததான் எப்படி சொல்றதுன்னா, டேய் ம் அவங்களுக்கு டிஆர்எஸே தேவையில்லடா. அவங்க ஆமா அவங்க கார் வந்து ஒரு பறக்குது அந்த இதுல. அது ம் வந்து மேக்ஸுக்கு வந்து விபூதி அடிச்சிருப்பாங்க, நீ பாத்திருப்ப. அந்த ம் ஒரு பிட் ஸ்டாப்ல ஆமா வந்து அடுத்து ஒரு பக்க பக்கம் செகண்ட் இருக்கிறா நீ வேற. ஒரு செகண்ட் அந்த இதுல வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் லேட், ஒரு மில்லி செகண்ட் தான் லேட் பண்ணிருப்பாங்க. நோரிஸ் வந்து உள்ள ஆமா பூந்துருவான், டக்குன்னு வந்து பூந்துட்டு இது வந்துருவா. பண்ணிருப்பேன். நல்ல வேலைக்கு ம் கொஞ்சம் இதுல வந்து மேக்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சனால தலைவை கட்டடிச்சு கிளம்பிடுவான். ஆமா ரேஸை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். டேய் நீ என்ன சொல்ற? உனக்கு நீ தான் வந்து ரெட் புல் சப்போர்ட்டர். உனக்கு தான் ரெட் புல் பிடிக்கும். நேத்துல இல்லடா, இது மேக்ஸ பண்ணிருந்தேன். பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கடந்த 4 சீசனா சுசுகால வந்தா தலைவன் தான் ஃபர்ஸ்ட். ஆமா கிரிட்லயும் ஆமா, ஃபர்ஸ்ட் இருப்பான். போர்லயும் அதுலயும் ரேஸ்லயும் ஆமா, ஜெயிச்சாலும் அவன் தான் இதுலயும் ஃபர்ஸ்ட். போர்லயும் ஃபர்ஸ்ட், அது ஒரு இதுலயும் ஃபர்ஸ்ட். அட்வான்டேஜ். அது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ம் ரேசிங் ம் புல் சைடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரேசிங் புல் ரெட் புல் சைடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூகி சுனோடா. அவர் ஊரு பாத்தீங்கன்னா ஜப்பான் தான். தலைவன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல இருப்பான். இல்லடா, அது ஒண்ணுமே செய்ய முடியாதுடா. அது புது ஆமா காரு, அந்த காரோட இது வந்து ஆமா செட் ஆகணும். இன்னும் ஒரு ரேஸ்ல வந்து பார்க்க முடியாது. நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு ம் இது டிரைவர் தான். பார்க்கலாம், இன்னி வரப்போற ரேஸ்ல பார்க்கலாம். ஆனா ரேசிங் புல்ல வந்து இல்லடா. இன்னொரு ஒருத்தன் ம் இருக்கான். ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு ம் நல்ல ம் ஒரு இது இன்னைக்கு பார்த்தேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா, இது வந்து ஒரு ம் ஹதரு தான். இந்த 3 பேரை தவிர அந்த ம் கிம்மி ஆண்டனெலி ஆமா அவன் கிமி வந்து ஆண்டலானி. அவன் வந்து மெர்சிடிஸ் போட்டுருவான். சின்ன பையன் தான், சூப்பரா ம் ஓட்டுனான். அவன் தான் வந்து கரெக்ட் தான். ஃபாஸ்டஸ்ட் டிரைவர் இந்த இதுல வந்து. ஏன்னா அந்த ஒரு ஃபாஸ்டஸ்ட் லேப் வச்சிருக்கான். லேப் அவன் தான். ஆமாடா, அவன் தான் ஃபாஸ்டஸ்ட் டிரைவர் இந்த இதுல, அந்த இந்த டிரைவர் ரேஸ். தான். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு இது. ஏன்னா வந்து இதுதான் அவனோட இன்டர்வியூல வந்து சொல்றேன், எனக்கு வந்து F1 ஓட்டுறதா என்னோட ட்ரீம் அப்படி. நான் வந்து இதை வந்து ரொம்ப நாளே பார்த்துட்டேன். மிஸ்டரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யங் டிரைவரை எடுத்து அவனை வளர்த்து விட்டு அவனை வச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஹாமில்டனே ஆமா வந்து அந்த மாதிரி தான் பண்ணாங்க. சின்னதுல இருந்தே எடுத்து வளர்த்து விட்டு. ரெட் பூலுமே வந்து மேக்ஸை வந்து அப்படிதான் 10 வருஷமா ஒரே மேக்ஸ் வந்து இதுல இருக்கேன். 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் ஆக போகுது. ஒரே இதுல இருந்து அவனை வந்து அவனோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து அவனோட டவுனான டைம்ல வந்து கூட இருந்து நல்லா வந்து இது பண்ணி கரெக்டான ஒரு நல்ல க்ரூ மேக்ஸுக்கு கிடைச்ச மாதிரி தரமான ஆமா க்ரூ. உண்மை. என்னதான் நீ நேத்து என்ன சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். என்ன புலம்பிட்டு இருந்தா, டேய் வண்டியும் சரியில்லை, டிரைவர் மாத்திரம் வண்டி மாத்த மாட்டேங்கிறாங்கடா புலம்பிட்டு இருந்தேன். இல்லடா, வண்டியில ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்றா. அந்த ஒரு மாதிரி கூலிங் டக்ட், இந்த பிரேக் பிடிச்சி ஹீட் ஆகும் பாத்தியா, கூலிங் டக்ட்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா, இன்னொரு அந்த இன்ஜின் பின்னாடி இந்த மேல ஒரு டிரைவருக்கு மண்டை பின்னாடி இருக்கும், அதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க. இல்லடா, அதான் நீ ஸ்பீட் சொல்லி இன்க்ரீஸ் ஆகல, பயந்துட்டு இருந்த. கவலைப்படாத. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, என்னமோ பண்றாங்க. அதான் சொல்லி வண்டியை மாத்த மாட்டேங்கிறாங்கடா ஸ்பீடு. அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஆப்போனன்ட் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. ஒருத்தை விட்டா இன்னொருத்த ஆமா அடிக்கிறான், அந்த ஐயோ மாதிரி ஐயோ. இருக்காங்க அவங்க. ஆமா அந்த மாதிரி
ஏய் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல லாண்டோ நாரிஸா, செகண்ட் ரேஸ்ல இவன் பியாஸ்ட்ரி. பியாஸ்ட்ரி அந்த மாதிரி விட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். போல் பொசிஷனும் ஆமா. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. நான் இத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து மெக்லகன்ல வந்து ஒரு மெக்லகன் வந்து இது எப்பயுமே ம். ஃபாஸ்டஸ்ட் காரா தான் இருக்கும். எல்லா இதுலயுமே பார்த்தா அவங்க வந்து டிரைவர் ம். தான். இப்போ நம்ம ஆமா. செனா வந்து மெக்லகன் தான். செனா வந்து மெக்லகன்ல இருந்து தான் வந்து ம். அவ்வளவு பெரிய ஆள். எப்பயுமே வந்து மெக்லகன்ல வந்து ஒரு நல்ல டிரைவர் இருப்பாங்க. அதே ம். மாதிரி காருமே வந்து தரமான காரா தான் இருக்கும். அவங்க என்ன ஆமா. பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த காரோட ம். மாடலா இருக்கட்டும், இன்ஜினா எல்லாமே தரமா இருக்கும். இந்த திருப்பு வந்து சவாலா இருக்கு. இந்த திருப்பு எனக்கு என்னமோ வந்து ம். இந்த திருப்பு மேக்ஸ் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லடா, எக்ஸ்பீரியன்ஸா ஆனா இந்த ரேஸ் ஒரு கம்பேக் தான் சொல்லணும். அது கார் சரியில்ல, நிறைய பிரச்சனை ஆமா இருந்தாலும் ஒரு நிறைய கம்பேக் பிரச்சனை தான். இருந்தாலும் விடல. நான் அந்த கடைசி மூமெண்ட்லாம் ஆமா. வந்து நான் பாத்துட்டே இருக்கேன்டா. எப்படின்னா அந்த ம். அவங்களுக்கு டிஆர்ஸ் தேவையில்லை. அவங்க மேக்ஸ் வந்து தேவையில்ல அந்த மாதிரி வின் விட்டுறாங்க. பண்ணதுக்கு ஒரே இது வந்து கார்னர்ல வந்து இது பண்ணனாலதான். ஆமா. கார்னர்ல பிடிச்சனால இல்லடா, மட்டும் அந்த தான் ஒரு மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்ட் அப்படி வந்து அப்படி யூட்டன் மாதிரி வரும். அந்த ஒரு இடத்துல மட்டும் லீடு பிடிச்சிட்டு போறேன். லீடு பட்டட்டம். பிடிக்கிறியா. மிச்ச ஸ்ட்ரைட் ரோட் ம். எல்லாம் அவங்களுக்கு டிஆர்ஸ் ஐயோ. தேவையில்ல. நீ யோசிச்சு பாரு. டிஆர்எஸ் மட்டும் உள்ள ம். ஒரு செகண்ட் கம்மியா வந்து அவன் வந்துட்டான்டா. அந்த ஒரு பாயிண்ட் ஐயோ, செகண்ட் கிட்ட வந்துட்டியா வந்துட்டாங்க பாரு. 1.099 இருந்துச்சு. வந்துருச்சு. அதுதான் டிஆர்எஸ் ம். மட்டும் அவன் எடுத்திருந்தானா கொஞ்சம் நீ யோசிச்சு அவ்வளவுதான். பாரு. யூட்டன் பிடிச்சிருக்க முடியாது. இன்னொன்னு ஐயோ. நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன். நீயே இதை அக்ரி பண்ணிப்ப. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் லீட் எடுக்க விட்டா அவங்க போயிருவாங்க. நம்ம வந்து இந்த ஏய், அதெல்லாம் அந்த பிட் ஸ்டாப்ல நீ சொன்னேல, சதக்குன்னு கூட சைனீஸ்லயே பார்த்திருப்போம். நோரிஸ் தானே ஃபர்ஸ்ட் இதை பண்ணிருப்பியா இல்ல பியாஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் அதுல செகண்ட்ல எதுலடா? செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரேஸ்ல. ஆமா, செகண்ட் ரேஸ்ல. அதுல நீ பியாஸ்ட்ரியோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 செகண்ட் மேல இருக்கும். அவனை ஃப்ரண்ட்ல ஆமா. அவங்கள போக விட்டீங்கன்னா அவங்க தட்டிடுவாங்க. அவங்கள அந்த இதுல அளவுக்கு பிடிக்கிறது கஷ்டம். பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து அந்த காரோட இது அப்படி ஃபாஸ்டஸ்ட் கார் அவங்க தான் வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட தான் இருக்கு இப்போ. பார்க்கலாம். அடுத்து எந்த ஒரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லிரு. Bahrain. அடுத்து பெரைன் Bahrain. ஒரு நல்ல ஒரு இது அது. அதுலயும் ஆமா. நிறைய கட்ஸ் சரி, நீ கூட இப்ப F1 ரீசெண்டா விளையாண்டு பார்த்த அந்த ட்ராக்கை பத்தி கொஞ்சம் சொல்லு. அது சூப்பரா இருந்துச்சு அந்த ட்ராக். அதுல நான் வந்து ம். 3 வந்து இதுல சரி, ஆனா அதுல வந்து சொல்லு. இல்ல மேக்ஸுக்கும் அதுல மெக்லரன் போட்டு வச்சா யார் ஜெயிப்பாங்க? இவன் ஒப்பீனியன் சொல்லு. இல்லடா அதுல வந்து மேக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ம். நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ம். பாயிண்ட்லயே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ரூட் வந்து லாஸ்ட்ல ம். தான் ஸ்ட்ரைட் ரூட் வரும் அதுல. ம். இப்போ நீ வந்து நிறைய டேனிங் வரும். மைன்யூட் டேனிங்லாம் ம். நிறைய Minute இருக்கும். நிறைய வரும். லாஸ்ட் வந்துட்டு ஒரே ஸ்டெச்சா இருக்கும். ஒரு ஒரு ஸ்ட்ரைட். 2 கிலோமீட்டருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மைன்யூட் டேனு, அதுக்கப்புறம் இது ம். அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து நல்ல மேக்ஸுக்கு வந்து பெரைன் வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஆமா. இன்னொன்னு சொல்றேன். ஹாமில்டனுக்கு வந்து பெரைன் வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. எழுதி வச்சு கம்பேக் கொடுக்கும். பெரைன்ல வந்து இங்க கம்பேக் வருது. கம்பேக் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஃபெராரி பார்க்கலாம். நாளே ஹாமில்டன் 7 6 நினைக்கிறேன். ஆமா. சரி, பார்க்கலாம் அடுத்த ரேசஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. ஸோ ஆனா கைஸ், ஹைலைட்ஸை மட்டும் போய் பார்த்தீங்க. ஏன்டா பார்த்தோம்னாயிரம் பின்னாடியே வராங்க கைஸ். இந்த மாமேன்னு வந்துட்டாங்க. எனக்குலாம் இங்க பாரு கடைசி 10 லேப், அந்த கடைசி ஒரு 4-5 லேப்ல நான் அப்பாடா பிடிக்க முடியாது அப்படி தெரிஞ்சதான் நிம்மதியா பார்த்துட்டு இருந்தேன். சரி, கிரியை வந்து பிடிக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து அவனுக்கும் சரி எனக்கும் சரி கிரிக்கெட் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே சங்கட குஸ்காவா போயிட்டு இருந்துச்சு. சங்கட குஸ்காவா போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இந்த இதுல பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து கிரி கொஞ்சம் ஹாப்பியா ஒண்ணுக்குள்ள இது பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெரெயினோட இது வந்து கண்டிப்பா வரும். அதை பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ போடுறோம். ஓகே கைஸ், பாய். கைஸ், என்ன இருந்தாலும் வீடியோல மட்டும்தான் நாங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. பாய். பாய்.